ஹாய் வணக்கம். வெல்கம் பேக் டு செல்வி அகாடமி. நம்ம இன்றைக்கி 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1ல் தமிழ் மொழி மரபு அப்படின்ற டாபிக் தாங்க பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் பண்ணிடுங்க. சரிங்களா? வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். வாழ்விலும் மொழியிலும் சில ஒழுங்குமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறையை நம்ம ஒழுக்கம் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதே மாதிரி மொழிக்குரிய ஒழுங்குமுறையை நம்ம மரபு அப்படின்ட்டு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ தமிழ் மொழிக்குன்னு சில மரபுகள் இருக்குது. அது பழங்காலத்திலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி செயலுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி தான் தொல்காப்பியம் இந்த டாப்பிக்கில் செய்து சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இருதினை ஐம்பால் இயல்நெறி வளாமை திரிவில் சொல்லோடு தளால் வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா வழி அப்படின்னா காற்று. ஓகேங்களா? விசும்பு அப்படின்னா வானம், மயக்கம் அப்படின்னா கலவைங்க, இருதினை அப்படின்னா உயர்தினை அக்ரின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஐம்பால் அப்படின்னா ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் சொல்லிட்டு சொல்லுவோம். அதே மாதிரி வளாமை அப்படின்னா தவறாமைன்னு அர்த்தம். தலால் அப்படின்னா தழுவுதல், அதாவது பயன்படுத்தல் சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பாட்டோடைய பொருளை நம்ம பார்க்கலாம். இந்த உலகம் பார்த்திங்கன்னா நிலம் நீர் தீ காற்று வானம் ஆகிய ஐந்தும் கலந்த கலவையாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த உலகத்தில் தோன்றிய பொருட்கள் அனைத்துமே இந்த ஐம்பூதங்களும் சேர்க்கையால் தான் உருவானது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை இரு திணைகளாகவும் ஐம்பால்களாகவும் பாகுபடுத்தி கூறுதல் தான் நம்ம தமிழ் மொழியோட மரபாக இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், மரபு நிலை திரிதல் செயற்கு இல்லை மரபு வழிபட்ட சொல்லின் ஆனா. இதில் பார்த்தீங்கன்னா மரபு அப்படின்னா வழக்கம் சொல்லுவோம். சில பார்த்தீங்கன்னா இந்த பாட்டுடைய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா திணை பால் வேறுபட அறிந்த இவ்வுலகத்தில் உள்ள பொருட்களை நம் முன்னோர் எப்படி சொன்னாங்களோ எந்த சொற்களை யூஸ் பண்ணாங்களோ அதே சொற்களை நாமும் என்ன பண்ண சொல்லணும் அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ இம்மரபான சொற்களை நம்ம செயலில் என்ன பண்ணணும் பயன்படுத்தணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் இதோடைய மீனிங். நெக்ஸ்ட் ஒன், மரபு நிலை திரையின் பிரிது பிரிதாகும். இதில் பார்த்திங்கன்னா அந்த தமிழ் மொழி சொற்களை நம்ம வழங்கும் போது அந்த அதனுடைய மரபு மாறி போச்சு அப்படின்னா அதோடைய பொருளே மாறிவிடும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணணும், அந்த சொற்களை வழங்கும் போது நம்ம கவனமாக என்ன பண்ணணும் வழங்கணும்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா அதோடைய மீனிங்கே மாறிடும். ஸோ இந்த லைன்ஸ் எழுந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் தான். ஓகேங்களா? ஸோ தொல்காப்பியத்தின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் தான். நமக்கு தமிழில் கிடைச்சிருக்கக்கூடிய மிக பழமையான இலக்கண நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நூலில் எழுத்து சொல் பொருள் என 3 அதிகாரங்களையும் கொண்டுள்ளது. அதே மாதிரி ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை கொண்டுள்ளதுன்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த லைன்ஸை ஒன்ஸை ரீட் பண்ணிக்கலாங்க. நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இருதினை ஐம்பால் இயல்நெறி வளாமை திரிவு சொல்லோடு தளால் வேண்டும். மரபு நிலை திரிதல் செயற்கு இல்லை மரபு வழிபட்ட சொல்லின் ஆனா. மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும். நெக்ஸ்ட்டு தெரிந்து தெளிவும்ல இளமை பெயர்கள் கொடுத்துருக்காங்க, ஒளிமரபு கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். புலியுடைய இளமை பெயர் பார்த்தோன்னா பரல்னு சொல்லுவோம். சிங்கம் குருளை, யானை கன்று, பசு கன்று, ஆடு குட்டி. நெக்ஸ்ட்டு ஒளிமரபு பார்த்தோன்னா புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், ஆடு கத்தும். நெக்ஸ்ட் ஒன், மதிப்பீடு பார்த்தோன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்த எழுதுகளை. ஃபர்ஸ்ட் ஒன், பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன. பறவைகள் விசும்பில் பறந்து செல்கின்றன. விசும்பில் அப்படின்னா வானம். சரிங்களா? ஸோ பறவைகள் விசும்பில் பறந்து செல்கின்றன. செகண்ட் ஒன், இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. தேர்ட் ஒன், இருதிணை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 2 கூட்டல் திணை. ஃபோர்த் ஒன், ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 5 கூட்டல் பால். குருவினா, உலகம் எவற்றால் ஆனது? ஸோ உலகம் நிலம் நீர் தீ காற்று வானம் ஆகிய 5ம் கலந்த கலவையால் ஆனது. செகண்ட் ஒன், செயலில் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது? செயலில் மரபுகளை மாற்றினால் அதன் பொருள் மாறிவிடும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.